ஏன்னா இது நாள் வரைக்கும் எஃப்ஐஆர்லயே பேர் சேர்க்கல அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப குற்றப்பத்திரிகை வரைக்கும் விஜய் அவர்களின் பெயர் நகருது அப்படிங்கிறப்போ நீங்க சொல்றதெல்லாம் சாத்தியம்னு நாங்க புரிஞ்சுக்கலாம். கிரிமினல் வழக்குகள்ல கம்ப்ளைண்ட் இருப்பாங்க இல்லையா, புகார்தாரர், அவரே குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறார். அவரே. நீங்க இவ்வளவு போக வேண்டாம், குற்றவாளின்னு இல்ல விட்னஸ் இருக்குதுன்னு எல்லாம் போக வேண்டாம், புகார் கொடுத்தவரே குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறார். அதனால அது ஒரு முகாந்தரமா நம்ம பார்க்க முடியாது. இது என்னன்னா, நான் இதற்கு முன்பே சொன்னேன், எலிக்கு பயந்து புலிகிட்ட மாட்டிக்கிட்டார். அதாவது தமிழ்நாடு அரசு விசாரித்திருந்தால் நிச்சயமா விஜய் குற்றவாளி என்று சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கும். அவரோடு உடன் இருந்தவர்கள், இந்த வழக்கை கையாண்டவர்கள், அவர் சார்பாக பாஜகவிடத்தில் உறுதி வார்த்தை கூறியவர்கள் அவரை தவறாக வழிநடத்தி அவரையும் இதில் குற்றவாளி ஆக்கிவிட்டார்கள். நாளை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகிற பொழுது அவர்கள் அப்ரூவராக மாறி விஜய்க்கு எதிராகவே சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அவர்கள் சுயநலவாதிகள், திமுகவில் சுயநலவாதிகள், விசிகால சுயநலவாதிகள், இன்றைக்கும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் மும்முரமாக பணியாற்றி கொண்டு இருப்பவர்கள். அப்ப ப்ளூரல் எடுத்துட்டு சிங்குலர்னு புரிஞ்சுக்கலாமா? சுயநலவாதின்னு ஏன்னா திமுக விசிகால பல பேர் இருக்காங்கல்ல, இப்போ ஒரு பல பேர் இருக்காங்க அது சுத்தி. அதனால அதை அவர் எடுத்துக்க கூடாது. ஆனா இதை தாண்டி ஒரு மம்தா பானர்ஜியை போல எதிர்த்து போராடுகிற ஆற்றல், இந்த சட்டமன்ற தேர்தலில் சிறையிலிருந்து நான் வெற்றி பெறுவேன், சிறையில் இருந்தாலும் நான் வெற்றி பெறுவேன், எம்ஜிஆர் போல படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்ங்கிற மாதிரி சிறையில் இருந்து கொண்டே நான் ஜெயிப்பேன், 234 தொகுதியிலையும் நான் வேட்பாளர்களை நிறுத்தி ஆட்சி அமைப்பேன், நேர முதல்வராக பதவியேற்பேன்னு சொல்லலாம். அதை நோக்கி பயணிக்கலாம். என்னை பழிவாங்கிய பாஜகவை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க நான் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து மக்கள் ஆதரவை தேடி ஆட்சியை விட்டு அகற்றாமல் ஓய மாட்டேன் என்று சொல்லலாம். இதெல்லாம் சாத்தியக்கூறுகளை சொல்றேன். இது ஒரு அரசியல்வாதியினுடைய பார்வை. இது ஏப்பா வம்பு, நமக்கு இந்த கட்சி வேணாம், ஒண்ணு வேணாம், இந்த எலெக்ஷனை நம்ம அப்புறம் பார்த்துப்போம் என்று அப்படியே அரசியல் களத்திலிருந்து வெளியேறி அல்லது ஒதுங்கி ஸ்லோ ப்ராசஸாகவும் போகலாம். விஜய் என்பவரின் எதிர்காலம், இந்த வழக்கு, இந்த இரண்டுக்கு நிறைய தொடர்புகள் ஏற்பட்டுருச்சு. அப்போ சிபிஐ வழக்கை பொறுத்து தான் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள், அரசியல் வாழ்க்கை இருக்கும். விஜய் எப்படி இதை எதிர்கொள்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய அரசியல் எதிர்காலம் அமையும். ஓகே.